கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட்டத்தில் கலந்து கொண்டு மேல்புறம் சந்திப்பில் உள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க கோரிக்கை வைத்து 14 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாகவும் விரைவில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் எனவும் கூறினார். மேலும் 4 வழி சாலை பணியும் துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கோரிக்கையை ஏற்று அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்ம பாராளுமன்ற முதல் கூட்டத்திலே போயிட்டு கிட்டத்தட்ட 14 கோடியே 87 லட்சம் ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம். அதற்கான டெண்டருக்கான எல்லா வழிமுறைகளும் நடந்து கொண்டு இருக்குது. வந்த உடனே நம்மளோட 47 இந்த ஒரு நெடுஞ்சாலை உடனடியாக சீரமைக்கப்படும். அது மட்டுமல்ல, 4 வழிச்சாலையை வேகப்படுத்துவதற்கு கலெக்டர் அவர்களை சந்தித்தும் எஸ்பி அவர்களை சந்தித்தும் கூறியிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த வேலைகளை முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று சொல்கிறேன். ஆனால் பல சாலைகள் இந்த மழையின் காரணமாக ரொம்ப சேதமடைந்தது. அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறார். அதாவது மத்திய அரசு தென்னிந்தியாவே வஞ்சிக்கிறதா சொல்லுவோம். அதுவும் அவங்க ஆட்சி செய்யாத மாநிலமா இருந்தால் அது இன்னும் வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா இது மட்டும் இல்ல, தூத்துக்குடி திருநெல்வேலியில் கடந்த கனமழையிலும் பல வீடுகள் எல்லாம் சேதமடைந்த போது கூட இது தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம். ஆனால் அதையும் அவங்க செவிசாய்க்கவில்லை. அந்த வயநாடு கிட்டத்தட்ட 400 உயிர்கள் இழந்திருக்காரு, பலர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கார்கள். கண்டிப்பாக இதை ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்கட்சி சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். கண்டிப்பாக இந்த அரசு அதுக்கு பதில் சொல்லுவார். திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் கலைஞரின் வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர், எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நகர்ப்புற அமைச்சர் KN நேரு, திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு, திருநின்றவூர், பூந்தமல்லி, திருத்தணி, திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துடன் கூடிய குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது என கூறினார். திருவள்ளூர் அருகிருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 700க்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி, அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய IAS அதிகாரிகள் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 மாநகராட்சி நேற்று அறிவித்திருக்கிறார்கள், 3 நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊரில், இப்போ காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள். காக்கலூர் திருவள்ளூர் பக்கத்திலே காக்கலூருக்கு பூந்தமல்லி தொகுதியை சேர்ந்த தொகுதி. ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார், அது கிட்டத்தட்ட 20,000-30,000 மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது, அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே காலந்தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கு அல்ல, உரிய முறைப்படி நம் முதலமைச்சர் அவர்கள் காலக்கெடுவை இந்த பணிகள்லாம் நடைபெறக்கூடிய காலத்தை தந்து தேர்தலை அறிவிப்பார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையின் வரலாற்றையும் தமிழர் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள அயலக தமிழர் நலத்துறை சார்பில் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் வருகை புரிந்த அயலக தமிழக மாணவர்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி வரவேற்றார். இதனையடுத்து தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு கலைத்திருவிழாவினை தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் படிப்படியாக அயலக மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளதாகவும், அதன்படி அடுத்த வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் 200 மாணவர்கள் வருகை புரிய உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற மாபெரும் அந்த முயற்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் வேர்களை தேடி என்ற தலைப்பில் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய சொந்தங்களை ஒவ்வொரு ஆண்டும் 200 பிள்ளைகள் 18 வயதிலிருந்து 35 வயது உள்ள படிக்கின்ற பிள்ளைகளை தமிழக அரசு சார்பில் ஒட்டுமொத்த செலவினங்களும் செய்து பல்வேறு நாடுகளிலிருந்து அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அடையாளங்களை அவர்களுக்கு அதை நினைவுபடுத்துகின்ற வகையில்
இந்த பணி நம்முடைய துறை சார்பாக தொடர்ந்து 2வது ஆண்டாக நடைபெற்றுகிறது. விழுப்புரம் அருகே உள்ள கோலியனூரில் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான திட்டத்தில் பயனாளிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆணை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான திட்டத்தில் 266 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு ஆணைகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் பொன்முடி, இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் உயர்கல்வி வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி என கூறினார். மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் தொகை பெறும் பயனாளிகள் உடனடியாக வீடு கட்ட வேண்டும் எனவும் பணத்தை வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி பேசினார். திருப்போரூர் அருகே தண்டலம் ஊராட்சியில் தனியார் பள்ளி வேன் பின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள தண்டலம் ஊராட்சியில் உள்ள செல்லியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் பிரியன், ஜானகி தம்பதியினர். இவர்களுக்கு 4 வயது மகனும் 2.5 வயது மகளும் உள்ளனர். இவர்களது மகன் தனியார் மெட்ரிக் பள்ளியில் படித்து வரும் நிலையில் மாலை பள்ளி முடிந்து வேனில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சிறுவனை அழைத்து செல்ல தாய் ஜானகி தனது 2.5 வயது பெண் குழந்தையையும் அழைத்து வந்துள்ளார். அப்போது சிறுவன் இறங்கியதும் பள்ளி வாகனம் புறப்பட்ட போது பின்னால் நின்றிருந்த குழந்தை மீது வேன் ஏறி இறங்கியுள்ளது. இதில் 2.5 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்போரூர் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் நீட் நுழைவுத் தேர்வை கண்டித்தும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய வைகோ, நிதிநிலை அறிக்கையில் 37,500 கோடி ரூபாய் வேண்டும் என்று முதலமைச்சர் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் கேட்டுக்கொண்டும் மத்திய அரசு 1 ரூபாய் கூட தரவில்லை என கூறினார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தர வேண்டிய நிதியை 12,000 கோடி ஒதுக்கீடு செய்துவிட்ட நிலையில் மத்திய அரசு தர வேண்டிய 5% நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை என கூறினார். வஞ்சகம் செய்கின்ற அரசு, அநீதி விளைவிக்கின்ற அரசு. அதே போலத்தான் அவர்கள் உணவு மானியத்துக்கு 7,000 கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உரமானியம் வெட்டப்பட்டு விட்டது, உணவு மானியம் வெட்டப்பட்டு விட்டது. இங்கே நீட் ஒன்றிய நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே திரண்டிருக்கிறோம். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் முறையிலேதான் நுழைவுத் தேர்வு வரும் என்று சொல்லுகிற அகந்தை கொண்ட நரேந்திர மோடி அரசை இந்த போராட்ட குழு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள், தோழர்கள் அனைவரும் நரேந்திர மோடியினுடைய முயற்சி ஒழிக என்று குரல் எழுப்ப வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.